ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 25 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் சென்டென்ஸ் வரும். அந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு கொஷின், அந்த கொஷினுக்கு ஆன்சரை நீங்கள் காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வீட்டில் இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் பி அட் ஹோம். பி அட் ஹோம். செகண்ட் ஒன், திரும்பாதே. டோன்ட் டர்ன். டோன்ட் டர்ன். தேர்ட் ஒன், எனக்கு பதில் சொல்லு. எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஆன்சர் மீ. ஆன்சர் மீ. நம்பர் 4, அமைதியா இரு. கீப் சைலண்ட். கீப் சைலண்ட். நம்பர் 5, குறைவா பேசு. கம்மியா பேசு அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்பீக் லெஸ். ஸ்பீக் லெஸ். லெஸ்னா குறைவாக. நம்பர் 6, என்ன இழுக்காத. என்ன இழுக்காத. டோன்ட் புல் மீ. டோன்ட் புல் மீ. நம்பர் 7, நேரத்துக்கு வா. டைம்க்கு வா அப்படின்னு சொல்றதுக்கு கம் ஆன் டைம். கம் ஆன் டைம். நம்பர் 8, அசைக்காத. அசைக்காத அல்லது குலுக்காத, ஆட்டாத, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு டோன்ட் ஷேக். டோன்ட் ஷேக். நம்பர் 9, அவள் கோபமாக இருக்கிறாள். எப்பவும் நம்ம ஆங்கிரி யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். புதுசாக ஒரு வேர்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூரியஸ். ஃபியூரியஸ்னா கோபமாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட். ஷீ இஸ் ஃபியூரியஸ். ஷீ இஸ் ஃபியூரியஸ். நம்பர் 10, உன் வேலையை பாரு. நார்மலாக நம்ம உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றதுக்கு டூ யுவர் ஒர்க்னு சொல்லலாம். ஒருத்தரை பார்த்து கோவத்தில் சொல்லும்போது மைண்ட் யுவர் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் பிஸ்னஸ். நம்பர் 11, நீ வருவியா அப்படின்னு கேட்கறதுக்கு வில் யூ கம். will you come. நீ வருவியா. நீ செய்வியா அப்படிங்கிறதுக்கு will you do. நீ பாடுவியா அப்படிங்கிறதுக்கு will you sing. இந்த மாதிரி நம்ம சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். நம்பர் 12, சொல்லிட்டே இரு அப்படிங்கிறதுக்கு keep saying. keep saying. நம்பர் 13, திரும்பவும் செய். திரும்பவும் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு do again. do again. நம்பர் 14, நான் பயப்படல. நான் பயப்படல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் நாட் அஃப்ரைட். ஐ எம் நாட் அஃப்ரைட். நம்பர் 15, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நோ இஷ்யூஸ் அட் ஆல். நோ இஷ்யூஸ் அட் ஆல். நம்பர் 16, அறையை சுத்தம் செய். ரூமை கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு கிளீன் த ரூம். கிளீன் த ரூம். 17, சொல்வது ஈஸி அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸி டு சே. easy to say. நம்பர் 18, தள்ளி போடாதே. தள்ளி போடாதே. don't procrastinate. don't procrastinate. நம்பர் 19, அநேகமா இல்ல. அநேகமா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு probably not. probably not. நம்பர் 20, திருடாதே. don't steal. don't steal. நம்பர் 21, ஒருபோதும் பொய் சொல்லாதே. நெவர் டெல் எ லை. நெவர் டெல் எ லை. நம்பர் 22, பயிற்சி செய்துட்டே இரு. பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்றதுக்கு கீப் பிராக்டிசிங். கீப் பிராக்டிசிங். நம்பர் 23, ஏமாற்றாதே. டோன்ட் சீட். டோன்ட் சீட். நம்பர் 24, என்னுடன் இரு. பி வித் மீ. பி வித் மீ. நம்பர் 25, திரும்ப சொல்ல முடியுமா. கேன் யூ ரிப்பீட். கேன் யூ ரிப்பீட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா? இப்போ நம்ம உங்களுக்கான ஹோம்ஒர்க் பார்க்கலாம். முயற்சி செஞ்சிட்டே இரு. இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.